ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி ஏயுடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட்டை. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்தாலும் இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, டிபி ஹிட்டுக்கு முன்னாடி. டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லைங்க. டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற சார்ட்டு. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் இதை நான் எப்படி பிக் பண்ணேன் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபிஏயுடியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஜோனே வந்து இந்த டைம் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் நுழைஞ்சோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை இல்லைங்களா. இந்த இடத்துல சிஹெச் பாயிண்ட் அப்படின்றது இதை கட் பண்ணதுனால நமக்கு இதுவே சிஹெச் தான். பட் கிளியரான சிஹெச் நமக்கு நீட்டாகவே கிடச்சிருச்சு மார்க்கெட்டில். இத்தனை சிஹெச் கிடச்சோன்னே மார்க்கெட்டில் நம்ம வந்து வழக்கம் போல் ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணோம். இங்கே இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணிருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளேயே என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆர்டர் பிளாக்கையும் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், சரிங்களா. வேறு எதுவும் ஆர்டர் பிளாக் பேர் சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே நமக்கு நீட்டாக ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கிது, சரிங்களா. கிடைச்சாலும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் வைக்கிறது சேஃபர் ஜோன், சரிங்களா. ஒரு ரீசன்ட் ஸ்விங் ஹைவே வரைக்கும் வைக்கிறது சேஃபர் ஜோன். 5 minutes தாங்க. உங்களுக்கு வந்து பிப்ஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எஸ்எல் அடிக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம், சரிங்களா. நீங்கள் லோ வரைக்கும் வச்சுக்கலாம். இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி கூட வச்சுக்கோங்க. 1:6 வந்து 1:6 வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் சேஃபராக இருக்கிறதுக்கு நீங்கள் மேலே வரைக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து இதுதான் மாறும். உங்களுக்கு ஆர்ஆர் தான் வந்து இந்த மாதிரி வந்து காமிக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு பிப்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவலுக்கு 93 பிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. அது வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் ரீஃபைன் பண்ணிட்டு உங்கள் விருப்பம் தான். டோட்டலி அப் டு யூ தான். டோட்டலாக இங்கே கொஞ்சம் பஃபர் வச்சுட்டு வச்சிங்கன்னா கூட நமக்கு போதுமானது தான். இந்த அளவு பஃபர் வச்சுட்டு வைக்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து போதுமான ஒரு ஸ்டாப் லாஸ் தான், சரிங்களா. இந்த மாதிரி வச்சு கூட நம்ம அடிக்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. பஃபர் வச்சு வைக்கிறதுனாலும் ஓகே தான். அப்படி இல்லை டேரெக்டாக இது பண்ணுறதுனாலும் ஓகே தான், சரிங்களா. இப்போ அடுத்தடுத்த என்ட்ரிஸ் ஏதாவது வந்து மார்க்கெட் கொடுத்துருக்குதா அப்படின்றத சும்மா ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். அதுக்கு வந்து 15 minutes எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜோன் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது, சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த விக்கு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது டோட்டலாகவே ஒரு இன்சைட் பாரில் நம்ம இன்சைட் பார் கேண்டில் டோட்டலாக இப்படி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஓகே தான். இங்கே ஒரு என்ட்ரி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது நல்லா வந்து ஜூம் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு இன்சைட் பார். அது போக போக உங்களுக்கு பழகிடும். இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டிலுங்கிறதுனால இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு என்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், சரிங்களா. அடுத்து வந்து 5 minutesக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது என்ட்ரிஸ் வந்து நமக்கு இதாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த கேண்டிலில் வந்து புஷ் இருக்குது. இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புஷ் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஒரு 50% ஆர்டர் பிளாக் இல்லாத ஒரு கேண்டில் அப்படின்றதுனால இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது, சரிங்களா. எப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. 50% ஆர்டர் பிளாக் கேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து அதையே எடுத்துக்கலாம், சரிங்களா. ஓகேங்க, இந்த இதில் இவ்வளோ தான் என்ட்ரிஸு. டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக வந்து அச்சீவ் ஆகிருக்கு. இங்கே என்ட்ரி நமக்கு எடுத்திருக்கு, இங்கே டார்கெட் வந்து இது பண்ணியிருக்கு. இந்த என்ட்ரி எப்படி பிடிக்கிறது அப்படின்னா சிஆரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் எஸ்எம்டி யூஸ் பண்ணி தாராளமாக வந்து இந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம எடுக்கலாம், ஓகேங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.